அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு நிச்சயமாக எண்ணெய் குளியலை பற்றி தெரியும். எல்லோரும் எண்ணெய் குளியல் போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் எண்ணெய் குளியல் அப்படின்னா என்னென்னே தெரியறதில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, அது எண்ணெய் குளியல் ஏன் போடுறாங்க, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத அதுக்கான விளக்கமாக நம்ம சொல்கிறதில்லை. ஏதோ காலங்காலமாக நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம், இது நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறோம். இப்போ அங்கே தான் பிரச்சனை வருது. அப்படிங்கும்போது அது ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும், அது எதுக்கு தேவையில்லாமல் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அதுக்கு பதில் சொல்கிறது. அந்த எண்ணெய் குளியல் நம்ம ஏன் போடுறோம், அதனோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கு நம்ம சொல்லிட்டோம்னா நிச்சயமாக அவங்க அதை கேட்டுக்க போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எது எடுத்தாலும் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா, ஆதாரம் இருக்கா, அது எதனால் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அதற்கு நம்ம பதில் சொல்லாத போது இது ஒரு மூட நம்பிக்கை, அதனால் இது வேணாம் அப்படின்னு மூட நம்பிக்கை நிறைய இருக்கிறது. ஆனால் இது மூட நம்பிக்கையா இல்லையா அப்படிங்கிறது அந்த மூட நம்பிக்கையோடு இதுவும் சேர்ந்து கலந்துருது. மனிதனுடைய உடலில் மொத்தம் 4448 வகையான வியாதிகள் வரக்கூடும் அப்படிங்கிறத சித்தர்கள் முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த 4448 வகையான வியாதிகளுக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கலாம். இன்னும் வருங்காலையில் என்னென்ன பேர் வேணாலும் புதுசு புதுசாக வச்சுட்டே போகலாம். ஆனால் இதனுடைய அடிப்படையான இருக்கக்கூடியது வாதம், பித்தம், கபம் அப்படிங்கக்கூடிய இந்த 3 வகையான நிலைகளுக்குள்ளதான் அனைத்து வகையான வியாதிகளும் வருகிறது அப்படிங்கிறத சித்தர்கள் கணிச்சிருக்காங்க. இந்த 4448 வகையான வியாதிகளை 3 வகையான பிரிவுகளுக்குள் அடக்கிவிட்டார்கள். இப்போ இந்த 3 வகையான பிரிவுகளால் தான் நோய் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இந்த வாதத்தை குறைப்பதற்கும், பித்தத்தை சமன் செய்வதற்கும், கபத்தை சமன் செய்வதற்கும் என்ன செய்யணும், வாழ்வியல் முறையில் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற எடுத்த முறைகளில் ஒன்று தான் இந்த எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் எது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பித்தத்தை குறைப்பது. பித்தம் அப்படின்னு என்ன அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சூடு. இது எனக்கு கெட்ட சூடு அப்படின்னா, அதாவது சூடுனா உடம்புல இருக்கக்கூடிய சூடு அல்ல, உடம்பில் தேங்கிய கழிவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூடு. இந்த கெட்ட சூட்டை குறைப்பதற்கு தான் இந்த எண்ணெய் குளியல். அதாவது நமக்கு உச்சந்தலையில் தலைமுடி நாச்சிச்சு, பொடுகு வருது, அல்லது முகத்தில் பிம்பிள்ஸ் வருது, குப்பளங்கள் வருது, கட்டிகள் வருது, வாயில் புண்ணு வருது, நாக்கில் புண்ணு வருது, வயிற்றில் அல்சர் வருது, பைல்ஸ் வருது, அப்படி சொல்லி பல்வேறு விதமான தொந்தரவுகளையும் நோயினுடைய பெயர்களையும் நாம் சொல்லிக்கொண்டே போனாலுமே கூட அடிப்படையில் ஒன்று தான். அதாவது உடம்புல பித்தம் அதிகமாகிவிட்டது, அதாவது சூடு அதிகமாகிடுச்சு. இந்த சூட்டை குறைச்சா இந்த தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். இதை வாழ்வியல் முறையில் நாம் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாழ்வியல் முறைகளில் இந்த எண்ணெய் குளியல் போடும் பொழுது இந்த பித்தத்தினுடைய தன்மை குறையும். பொதுவாக நீரை அதிகமாக வெளியேற்றும் பொழுது, அதிகமாக தண்ணியை குடித்து சிறுநீர் வழியாக வெளியேற்றும் போது சூடு குறையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்காக நம்ம இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அல்லது இளநீர் குடிங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனாலும் அதையும் தாண்டி இந்த தண்ணீர் குடிக்க முடியலை, அந்த மாதிரியான சூழல் வரும் பொழுது இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு எண்ணெய் குளியல் போடும். இந்த எண்ணெய் குளியல் போட சொல்லும்போது, இன்றைக்கி நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார், உடம்புல சூடு அதிகமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னா நீ எண்ணெய் குளியல் போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எண்ணெய் குளியல் போடணும்னா என்னென்ன வச்சு போடுறதுன்னு கேட்குறாரு. என்ன எண்ணெய் வச்சு போடணும்னா மண்ணெண்ணெய்ன்னு சொல்கிறேன், நண்பருங்கிற காரணத்தினால. சரின்ட்டு போயிட்டு அப்போ திரும்பி போயிட்டு திரும்பி மண்ணெண்ணெயில் எப்படி குளிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம், எண்ணெய் குளியலே போடுறது இல்லை. இல்லைன்னா அவர் எண்ணெய் குளியல் போட சொன்னோன்னா அவரே சரி நல்லானே எடுத்து சூட் பண்ணி அது தான் போடுறது அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ தெரியுதுல்ல. அப்போ இவருக்கே தெரியலைங்கும் போது இவரோட குழந்தைங்களுக்கு அதை எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு போயிருப்பார். அந்த நிலைமையில் இருக்கிறதுனால இது இன்னைக்கு இப்போ சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஆகிவிட்டு. இதே மாதிரி தான் நம்ம ஒரு கல்லூரியில் விழிப்புணர்வு ஸ்பீச் கொடுத்துட்ருக்கோம். அப்போ தலைமுடி உதிருது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இன்னொருத்தர் கண் பார்வை மங்கள தெரியுது, இதுக்கு என்ன பண்ணுறது கேட்கும்போது இது எல்லாமே சூடுதாங்க, நீங்கள் தலைக்கு அரப்பு தேய்ச்சி குளிங்க, ஷாம்பு போடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம். கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே வந்ததுக்கு பிறகு பசங்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சிறந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் கீழே வந்த உடனே அந்த கேள்வி கேட்ட பசங்களில் ஒரு 2 பேர் கேட்குறாங்க, இந்த சூடு குறையிறதுக்கு ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டாம், அரப்பு போட்டு குளிங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் அந்த அரப்புன்னு என்னென்னு கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற. அரப்புன்னு என்னன்னே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி ஜென்ரேஷன் இருக்கிறாங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன், தம்பி உங்களுடைய வீட்டில் பாட்டி தாத்தா யாராவது இருப்பாங்க, அல்லது அம்மா இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க அரப்புன்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேளுங்க, அப்போ அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருந்துச்சு. இப்போ அதன் அடிப்படையில் இந்த எண்ணெய் குளியல் எல்லா நபர்களும் போடலாம். ஆண் பெண் குழந்தைகள் முதற்கொண்டு அனைவருமே இது போட்டுக்கலாம். பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி,
ஆணாக இருந்தால் புதன் சனி இந்த 2 நாட்டில் பின்பற்றலாம். இந்த 2 நாட்டில் ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணிட்டா கூட போதும். பகல் பொழுதுல கொஞ்சம் சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது இது போடணும். எண்ணெய் குளியல் போடும்பொழுது கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு சூடு பண்ணி அது கூட கொஞ்சம் சீரகத்தை போட்டு உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம்லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ள விட்டு அதன் பிறகு சுடுதண்ணில் குளிச்சிருங்க. அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்குது, டஸ்ட் அலர்ஜி பிரச்சனை இருக்குது, இது குளிக்கும்போது எனக்கு உடம்பு குளிர்ச்சி தொந்தரவு வருது அப்படின்னா கூட கொஞ்சம் குறுமிளகோ அல்லது நொச்சி தலையை போட்டு சூடு பண்ணி உடம்புல உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிச்சிருங்க. இல்லை எனக்கு ஃபுல்லாக தேய்க்கிறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட உச்சந்தலை 2 உள்ளங்கைக்குள்ளே அக்குள் 2 பகுதிகளையும் தொப்புள் அப்புறம் நம்மளோட உள்ளங்கால் அப்புறம் சிறுநீர் பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குளிச்சிருங்க. குறைந்தபட்சம் எதையாவது நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே டைம் இல்லை நீங்கள் தள்ளி போடக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இப்போ பள்ளி கல்லூரி விடுமுறை இருக்குது. நிச்சயமாக நம்மளோட குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இந்த சூழலில் இந்த வெயில் அதிகரித்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த எண்ணெய் குளியலானது மிக முக்கியமாக ஒரு நல்ல பலனை தரும். உங்களோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சூட்டை வெளியிழுத்து அது உடலை பித்தத்தை சமநிலைப்படுத்தும். அப்படிங்கிறதுனால இந்த எண்ணெய் குளியல் போட்டு கோடை காலத்தில் வரக்கூடிய பித்தத்தில் அதிகமான வரக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகும், மனதில் நிம்மதியாகவும்